வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டா, சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மீன் குழம்பு தான். டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துல. இதுக்கு நெறைய மசாலா சேர்த்து, அரைச்சு, வதக்கி அந்த மாரிலாம் நம்ம செய்வோம். செட்டிநாட்டு மீன் குழம்பு, வேற கிராமத்து ஸ்டைல்ல அந்த மாரிலாம் பார்க்கும்போது, அதுக்கெல்லாம் நெறைய மசாலா சேர்த்து அரைச்சு செய்வோம். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனா, நேரம் இல்ல, டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, வேலைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு டைம் இல்லன்னு நினைக்கும்போது, இத செஞ்சா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிரும். 10 நிமிஷத்துல செய்யலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்தி வச்சுக்கோங்க. ஒரு வாணலி எடுத்து, அதில ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். அது நல்லா போட்டு பொரிஞ்சதும், நல்லா ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி, அதா கூட ஒரு 4 பச்சை மிளகாய் 2யும் சேர்த்து நல்லா ஒண்ணா வதக்கிக்கங்க. அது நல்லா வதங்கி வரும்பொழுது, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க. வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி 4 வெங்காயம்னா, தக்காளி 1 கம்மி பண்ணி 3 தக்காளியா சேர்த்துக்கங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதக்கி வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வரணும். வெங்காயம், தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த மாரி நல்லா குழஞ்சி வரும் பொழுது, ஒரு எலுமிச்சை சைஸ் அதாவது ஒரு பெரிய எலுமிச்சை சைஸு புளி அத நான் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதா கூட நல்லா கொதிக்கணும். அந்த நேரத்தில இதுக்கு காரம் மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு 2 1/2 ஸ்பூன். இது வந்து குழம்பு மிளகாய் பொடி. இதிலேயே வந்து தனியா, மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி. இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. தண்ணி பதம் இப்போ நல்லா பார்த்துக்கங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கங்க. சேர்த்து தண்ணியோட திட்டம், குழம்பு எப்படி வேணும் அப்படின்னு பார்த்து அதுக்கேத்த மாரி தண்ணி சேர்த்துக்கங்க. இதுக்கு நான் வந்து உப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நீங்க தேவையான அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்து இன்னமும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து இந்த நேரத்தில புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சரியா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் கூட கிடையாது. ஒரு 7, 8 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சு அந்த நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நாம மீன போட்டுடலாம். நான் வந்து 1 கிலோ சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த சங்கரா மீன் நல்லா கழுவி, உப்பு, எலுமிச்சை சாறு எல்லாம் விட்டு சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மீன ஒண்ணு ஒண்ணா அந்த கொதிக்கிற குழம்புல போடணும். ஏன்னா மொத்தமா போட்டா மீனெல்லாம் உடைஞ்சிரும். அதனால ஒரு ஒரு மீனா போடுங்க. போட்டு அது ஒரு 1 நிமிஷம் இல்லன்னா 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிச்சா மீனெல்லாம் உடைஞ்சிடும். அதனால மீன் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி குடுங்க. கிளறி குடுத்து கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. ரொம்ப சூப்பரா, சுவையா, டேஸ்ட்டா இருக்கும். இது செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பதான் அதில வந்து உப்பு, காரம் எல்லாமே நல்லா ஏறி இருக்கும். இது நீங்க பகல்ல செஞ்சு இரவுல சாப்பிட்டீங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். மீன் குழம்புலாம் ஊற ஊற தான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு எந்த மசாலாவும் இல்ல. டக்குன்னு இத செஞ்சிடலாம். ஆனா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா இது நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா, இன்னும் கூடுதலா சூப்பரா இருக்கும். சுவையா இருக்கும். இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். இந்த மீனுக்கு இந்த குழம்பு இந்த மாரி செஞ்சோம் அப்படின்னா, இன்னும் வந்து நல்லாயிருக்கும். காரப்பொடி மீன்லான்னா, நம்ம அது மிளகு எல்லாம் வச்சு அரைச்சு செய்வோம். இந்த மீனுக்கு நீங்க இது மாதிரி முறையில செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து எனக்கு சுடுது. அதனால மொத்தமா எடுக்க முடியல. ஆனா, ரொம்ப நல்லாயிருக்கு. மீன்லாம் பாருங்க 1 1/2 நிமிஷம் தான் நான் விட்டேன். அதுக்குள்ள சூப்பரா அது வந்து நல்லா வெந்து தோல்லாம் உறிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இதுதான் பதம். அதனால 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இறக்கி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பரிமாறுங்க. ரொம்ப சூப்பரா, சுவையா, டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி இருந்தது என்று எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.